ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து வாழை வந்து இதில் வந்து ஒரு 100 வாழை இருக்குங்க. நாட்டு வாழை. ஆமாம், இந்த நாட்டு வாழை அதாவது இது வந்து எப்போ பண்ணோம்னா நம்ம வந்து இந்த 2024 பிப்ரவரி மாதம் லாஸ்ட் பிப்ரவரியில் வந்து பண்ணோம். இதில் வந்து ஒரு நாளில் தான் ஈல்டு வந்து வந்திருக்கு. நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கன்னு தான் போட்டிருந்தேன். அது நம்ம இடத்துல வாழை வருமா வராதான் அப்படி தான் போட்டிருந்தேன். இதில் வந்து நல்லா தான் வந்திருக்கு. ஆமாம், இந்த வாழைக்கு கூட வந்து நாங்கள் வந்து கப்பாக்கிழங்கு வந்து போட்டிருக்கோம். என்ன இருக்குது பார்த்தீங்களா, கப்பாக்கிழங்கு. இது வந்து ஒரு செடி தான் உங்களுக்கு தெரியுது. இப்போ ஆல்ரெடி நம்ம நிறைய செடி உள்ளே அதாவது என்ன இருக்கலாம், இதில் ஃபுல்லாமே அப்படியே போட்டிருந்தோம். 2 வாழைக்கு ஒரு சென்ட்ரா ஒரு இடத்துல கப்பக்கிழங்கு போட்டிருக்கோம். நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நிறைய போட்டிருந்தோம். எல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டு முடித்து அழைச்சாச்சு. ஆமாம், என்ன இருக்கலாம், இல்லை சென்டரில் போட்டிருக்கோம். அது லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு கப்பக்கிழங்கு சரி தெரியுதா, அதே தான். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோம். இதில் வந்து செவ்வாழையுமே போட்டிருக்கோம் கொஞ்சம். ஆமாம், செவ்வாழை வந்து எப்படி தெரியுது அப்படி சொல்லி பார்க்கக்காண்டி போட்டிருக்கோம். வாழையில் என்ன பெனிஃபிட்னா எதுக்காண்டி நம்ம போடுறோம்னா, நம்ம திருமணம் அது மாதிரி நடக்கும் போது வாழை வந்து கொடுத்துக்கலாம். ஒரு ஜோடி வாழை வந்து 1000 ரூபாய் என்ன ரேஞ்சில் போன மாதிரி கேள்விப்பட்டேன். நான் இப்போதைக்கு இதில் அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து அதாவது இதான் வந்து நம்ம நெல்லுக்கு போகிற வாய்க்கால். இதுலேயுமே பார்டரில் வந்து மரக்கன்றுகள் வச்சுருக்க மாதிரி ஒரு பப்பாளி மரக்கன்றுகள் இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்திங்கன்னா இந்த இதுலேயுமே பப்பாளி நல்ல பெருசாக வந்துட்டு. ஆமாம், நல்லா பார்த்திங்கன்னா என்ன பார்த்தீங்களா, பப்பாளி காய்ப்பு வந்திருக்கா. மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இது அந்த வந்து போன வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் வந்து தென்னை மரத்தில் ஊடல பப்பாளி போட்டிருந்த பார்த்தீங்களா, அதே வச்ச இடத்துல தான் இதுலேயும் வச்சேன் நான். இதில் பாருங்கள் நல்லா காய்ப்பு வந்திருக்கு பாருங்கள். நம்ம அத்தியாவசிய தேவைக்காக தோட்டத்தில் மரம் வைக்கிறத பற்றி நமக்கு ரொம்ப நல்லது தான். அதை வச்சுக்கலாம் அத்தியாவசிய தேவை. இந்த வாழைத்தாரெலாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் வாழை மரமும் நல்லா வந்திருக்கு, நல்லா வளர்ச்சி தான் கொடுத்துருக்கு. ஆமாம், உங்களுக்கு வாழைக்கன்றுகள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம வந்து அதாவது 2025 ஜனவரி பிப்ரவரி அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து வாழையெல்லாம் மேக்ஸிமம் இதும்போம். அப்போம்போது உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். சரியா, வாழை தர பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இது வந்து இப்போ தான் சின்னதாக வந்திருக்கு. இந்த வாழைக்குள்ளுமே ஊடு பயிராக நீங்கள் பண்ணுங்கள். ஊடு பயிராக நான் வந்து கப்பாக்கிழங்கு போட்டிருந்தேன் இதில். சரியா, அதை நீங்கள் வந்து இதில் வந்து வாழையில் என்ன பண்ணோம்னா மேக்ஸிமம் வந்து சுரக்காய் போடலாம். சுரக்காய் வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வாழை வச்ச உடனே சுரக்காய் போடுங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுரக்காய் வந்து 2-3 தோட்டத்தில் நான் பார்த்துருக்கேன். அதனால நீங்கள் அதை வந்து போடுறது மிகவும் நன்று. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் நெல் போட்டிருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரியா, அதாவது எனக்கு வந்து வாய்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்கும். இதான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோலாம் பேசுகிறது. அதனால் எதுவும் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் கொஞ்சம் ஏற்றுக்கோங்க. ஓகேவா, எதுவும் வந்து குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, தேங்க்யூ. நம்ம அடுத்து வந்து தோட்டத்தில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நெல் வயலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, அடுத்த வீடியோவில் பாருங்கள். நன்றி.